பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலவேளையில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, விடுதலை கொடுக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நேற்று இரவு வரைக்கும் மனம் சோர்ந்திருக்கலாம், உடைந்திருக்கலாம், நொறுங்கி இருக்கலாம், இனி ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கலாம், எங்கே திரும்பினாலும் சமாதானம் இழந்திருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பாருங்கள். வார்த்தையை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளிச் செய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, வேண்டுதலை அருளிச் செய்கிறவர் நம்முடைய தேவன். நாம் என்ன செய்ய வேண்டும்? மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற நீதிமொழிகள் புஸ்தகம் 15:13 மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், மனோதுக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். மனோதுக்கம் இன்றைக்கு நிறைய பேருடைய மனமகிழ்ச்சியை கெடுக்கிற ஒரு ஆயுதமாய் சத்துரு பயன்படுத்தும். ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் துக்க முகமாய் போயிடுறது. ஒரு காரியம் வரல, ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக எழும்பலாம். அதற்கெல்லாம் உங்களுடைய தேவன் கொடுத்த மனமகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், அன்பு எல்லாவற்றையும் உங்களுடைய இருதயத்தை விட்டு விலக்கி போடுவதுதான் சத்துருடைய திட்டம். இன்று காலையில் கூட உங்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு மனோ துக்கத்தினால் நீங்கள் ஆட்கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு வெறுமை, இழப்பு, ஏதோ ஒரு ஏமாற்றம், ஏதோ ஒரு பற்றாக்குறை. நான் எல்லாவற்றிலும் சோர்ந்து போய்விட்டேனே, என்னால் ஜெபிக்க முடியலையே என்ற ஒரு மனோ துக்கம் இருக்கு. பிரியமானவர்கள், நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நம் சொல்லுகிறது 119ஆம் சங்கீதம் 92ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னுடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இப்போ வேதம் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு அது பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது, துக்கத்தை மாற்றுகிறது. வேண்டுதலை கேட்க பண்ணு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 119 174 வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சி என்று சொல்லி சங்கீதக்காரன் தைரியமாய் சொல்கிறார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனையோ காரியங்கள் போய் தேடி போய் செய்தாலும், எவ்வளோ பாவங்களில் ஈடுபட்டாலும் எல்லாம் நமக்கு மனமகிழ்ச்சி தருவதில்லை. தேவனுடைய வேத வார்த்தை உள்ளத்துக்கு ஆறுதல் கொடுக்கிறது. மாத்திரமல்ல, 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் துக்கத்தின் மகனாய் இருந்த ஒரு மனுஷன் யாப்பேஸ், அவனுடைய துக்கத்துக்கு மத்தியில தான் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஜெபம் உங்கள் மனமகிழ்ச்சியை கொண்டு வரும். ஜெபம் உங்களுக்காக தேவன் எல்லா வேண்டுதல்களையும் செய்வார். துக்கத்தின் நடுவில், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில அதிலேயே நீங்கள் மூழ்கி விடாமல், துக்கத்திலே மூழ்கி விடாமல், கண்ணீரிலே மூழ்கி விடாமல், அதிலிருந்து வெளியே வந்து இதிலிருந்து உங்களை நோக்கி பார்க்கிற தேவனை நோக்கி பாருங்கள். துக்கத்தை மாற்றுவார், வேண்டுதலை அருளி செய்வார். மகிழ்ச்சியாய் இருங்கள். ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள். ஆசீர்வதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, எல்லைகளை பெரிதாக்குவார். எல்லைகளை பெரிதாக்குறது மாத்திரமல்ல, அவருடைய கரம் உங்களோடு இருக்கும். மாத்திரமல்ல, எல்லா தீங்குக்கும் துக்கத்துக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். வேண்டிக் கொண்டதை அப்படியே அவர் அருளி செய்கிறவர். அதோடு கூட தேவனை ஆலயத்திலே ஆராதிக்கிறது ஒரு மனமகிழ்ச்சி. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 102 மனமகிழ்ச்சியோடு, மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள், ஆராதனை செய்யுங்கள் என்று. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மனோ துக்கத்தெல்லாம் மாற்றுவார், மனமகிழ்ச்சியை கொண்டு வருவார். இருதயத்தின் வேண்டுதல் என்ன? உங்களுக்கு தேவன் அருளி செய்வார். பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, குடும்பத்தை குறித்து, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து எல்லாவற்றிலும் குறித்து வேண்டுதல் கேளுங்கள். கர்த்தர் அருளி செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மன மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனே, ஒரு விஷயம் கூட ஆண்டவர் மனோ துக்கத்தினால் தொய்ந்திருக்கிற விடாய்த்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் நீர் தாமே சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இருதயத்தின் வேண்டுதலை நீர் தாமே ஒரு விஷயம் கூட கண்ணோக்கி பார்த்து வேண்டுதலின்படி அருள் செய்வீராக. ஒவ்வொருவருடைய மனோ துக்கத்தின் சூழ்நிலையை மாற்றி தரும்படி ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள் இவ்வளவு துக்கம், பிள்ளைகளுக்குள் இவ்வளவு துக்கம், வேலை சூழ்நிலை நிமித்தம், ஆண்டவரே பண கஷ்டங்களை நிமித்தம், வியாதி படுக்கை நிமித்தம், ஆண்டவரே அநேக ஏமாற்றம், அநேக இழப்பு, எல்லாத்துக்கும் மத்தியில் இருக்கிற துக்கத்தை மாற்றி ஆண்டவருடைய வேதம் ஒரு சந்தோஷமாய் மாற்றப்பட ஜெபிக்கிறப்பா. வேதத்தின் நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படட்டும். வேதத்தை நேசிக்கிறவள் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கட்டும். அப்படி நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுத்து மனமகிழ்ச்சியாய் வைப்பீராக. அதோடு கூடமே துதிக்கச் செய்யும், ஆராதிக்கச் செய்யும். தேவ கிருபை தாங்கட்டும். இப்பொழுதிலிருந்து ஒவ்வொருவருக்கும் மனமகிழ்ச்சி தாரும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே இருதயத்தின் வேண்டுதல்கள் எவ்வளவா இருந்தாலும் நீர் அதை நிறைவேற்றித்தார். யாப்பேசுடைய துக்கத்தை மாற்றி அவன் ஜெபத்தை கேட்டு அப்படியே நீர் ஆசீர்வதித்தது போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதி. இன்றையிலிருந்து மகிழ்ச்சியோடு உம்மை ஸ்தோத்தரிக்க உதவிச்சு மன மகிழ்ச்சியே தேவனிடத்தில் வருகிற பலன் என்று சொன்னபடி கர்த்தர் உதவிச்சு. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. மன மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் உங்கள் வேண்டுதல் அருள் செய்யும்.